அண்ணே தம்பி அவரோட பெஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அண்ணன் வந்து ஒரு நல்ல இயக்குனர்னு தெரியும், ஒரு நல்ல பாடலாசிரியர்னு தெரியும், ஒரு பெரிய இசையமைப்பாளர் அப்படின்றத வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதை இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நான் சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இசைஞானி இசையமைச்சிருப்பார். அந்த பாட்டை கேட்கும்போது என்ன உணர்வு ஏற்பட்டுச்சோ அப்படி ஒரு உணர்வை வந்து இதில் இருக்க ஆண்டவனே ஆண்டவனே பாட்டு கொடுக்குது. இசைஞானி அவர்களும் வந்து நல்லா பாட்டு எழுதுவார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டு நீங்கள் எழுதியிருக்கும் போதும் வந்து பசியை தூண்டிவிட்டு இலையை விரித்து விட்டு அறுசுவை உணவிட்டு அதன் அருகே நரகலிட்டு அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து இதை விட வாழும் போது கரெக்டாக வாழ்ந்துக்கோ, உனக்கு பசியை கொடுத்துருக்கான், இலையை கொடுத்துருக்கான், அறுசுவை உணவு கொடுத்துருக்கானா நீ உன்னோட உணவை தேடிக்கோ அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்கன்னு. இந்த படம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் தேவையில்லை, ஆனால் இந்த படம் நிறைய பேர்த்துக்கு ப்ரொஃபைலாக இருந்திருக்கு. அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதில் வந்து உங்கள் கூட இருந்த அந்த அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அதில் நான் நடிக்க கற்றுக்கிட்டது நான் ஒரு பெரிய டேக்அவேவாக பார்க்குறேன். அந்த ஒரு சீனில் நீங்கள் என்னவா மாறி எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அது பெரிய டேக்அவே. இது எனக்கு அந்த படத்தில் ஒரு சீனில் நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க, பார்க்குற எல்லாருக்கும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள்னு. அது பெரிய வெற்றியாக கண்டிப்பாக இருக்கும். அந்த வெற்றியில் நானும் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். நன்றி. இவங்க பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, அவங்க ஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூவிஸ்னால் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்காக நம்ம நிறைய மூவிஸ் போய் பார்ப்போம். பட் இதில் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு லைஃப் லெசன். இப்போ நிறைய மூவிஸ் பார்க்கும்போது நம்ம அதில் மெசேஜ் என்ன கன்வே ஆகுதுல, எவ்வளோ பேரை யோசிக்கிறீங்கன்னு தெரில. நான் நிறைய படம் பார்க்கும்போது யோசிப்பேன், இதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க. அந்த சேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு சார் வந்து இந்த டீமாகவே வந்து பயங்கரமாக அது ஒர்க் அப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அது சஸ்பென்ஸாகவே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். ஸோ வந்து இது ஒரு லைஃப் லெசன். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து மேபி கனெக்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்